வெல்கம் டு Tailo Tech சேனல். இன்றைக்கி நம்ம கிளாஸில் வந்து சில்க் சாரீக்கு வந்து ஏற்ற மாதிரி நம்ம சிம்பிளாகவும் நல்ல கிராண்டாகவும் பார்க்க ரொம்ப லுக்காகவும் டிசைன் வந்து தைக்க போகிறோம் இன்றைக்கி. அந்த டிசைன் வந்து பிகினர்ஸ் கூட ஈஸியாக தைக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ளவுஸ் டிசைன் வந்து எப்படி தைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், சாரீ ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ப்ளூ கலர் கோல்டு கலர் மிக்ஸ் பண்ணி பார்டர் வந்து கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. நிறைய டிசைன்ஸ் வந்து ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. கலரும் வந்து பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ப்ளவுஸ் வந்து ப்ளைன் ப்ளூ கலர் கொடுத்து கோல்டு கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பார்டர் வச்சுட்டு நம்ம எப்படி டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த ப்ளவுஸ்க்கு அப்படின்னு பார்க்கலாம். இது நீங்கள் பிகினர்ஸு கூட ஈஸியாக வந்து தச்சு கற்றுக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் பேக் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பார்டர் வந்து நான் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டேன், பேக்குக்கு தேவையான பார்டரு. இப்போ இதை வந்து ப்ளவுஸ் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் வந்து இதை தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாட்டத்தில் வந்து நான் 1.5 இன்ச் அளவுக்கு வந்து மடித்து தைக்கிறதுக்காக விட்டுருக்கேன். அதை கார்னர் லைட்டாக வந்து பாட்டத்தில் மடித்து நம்ம தையல் போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் வந்து நம்ம 1.5 இன்ச் அளவுக்கு விட்டுருந்தோம் பாருங்கள், அந்த அளவுக்கு மடிச்சுட்டு பாட்டத்தில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வந்து லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் தைச்சி எடுத்துக்கிட்டு அது சென்டரை நம்ம மடிச்சுக்கிட்டு சென்டரில் ஒரு நாச் பண்ணிக்கிட்டு சென்டர் மார்க் பண்ணி விடலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து பேக்கை நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து பேப்பர் கேன்வாஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு நெக்கோட அகலமும் நெக்கோட லென்த்தும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட அகலம் வந்து நான் 2.25 இன்ச் அளவு வச்சுருக்கேன். நெக்கோட லென்த் வந்து நான் 8 இன்ச் அளவுக்கு வச்சுருக்கேன். அகலமும் லென்த்தும் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் நெக்கோட. இப்போ நெக்கு வந்து நம்ம எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ உள் நெக்கு வந்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வெளி நெக்கு வந்து நான் அந்த 2 இன்ச் அளவுக்கு விட்டுருக்கேன் பாருங்கள், அங்கேருந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேப்பர் கேன்வாஸில் மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு மார்க் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். அந்த ஜாயிண்ட் வந்து நம்மளுக்கு பிரியாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு வந்து நான் அந்த ஜாயிண்ட்டோட கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், அது நெக்கோட அகலமும் நம்மளுக்கு பிரியாமல் கரெக்டாக நிற்கும். இப்போ நான் வந்து பார்டர் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த பார்டர் வந்து லென்த்து எந்த அளவுக்கு வேணும் அப்படின்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிறது வந்து அகலம் எந்த அளவுக்கு வேணும் பார்த்துக்கிட்டு அது ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே வந்து ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும் கிளாத்து, அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் பார்டரு. பாருங்கள், இப்போ 2 சைடு வந்து நான் இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம பேப்பர் கேன்வாஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வந்து நம்ம இந்த பார்டரில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 1 சைடு வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். சென்ட்ரல்லேருந்து வந்து நம்ம அதை வந்து தையல் போட்டுக்கலாம். இன்னொரு சைடும் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு ஆப்போசிட் சைடும் வந்து தையல் போட்டு எடுத்துடலாம் கேன்வாஸில். இது நீங்கள் ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்களன்னா அயர்ன் பண்ணிவிட்டு அது மேலேயே வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் வெளியில் பார்டர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு
இப்போ எக்ஸ்ட்ரா வர கிளாத் வந்து நான் லைட்டாக கேன்வாஸ் அளவுக்கு வந்து மடித்து தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். இந்த அளவுக்கு வந்து பார்டர் வந்து கேன்வாஸ் அளவுக்கு மடித்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அந்த சென்டர் மார்க் வர்ற மாதிரி நம்ம கரெக்டாக அந்த பார்டரை செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்துக்கலாம். பின் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி உள் சைடு வந்து தையல் போட்டு வச்சுருக்கேன். அந்த தையல் மேலேயே வந்து இப்போ மேல் சைடும் வந்து தையல் நான் போட்டு எடுத்துக்கிறேன். உள் சைடு நெக்கு வந்து நம்ம தையல் அளவுக்கு கட் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ வெளி சைடு இருக்கிற அந்த நெக்கையும் வந்து நான் தையல் போட்டு எடுத்துடுறேன். இந்த அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நான் கோல்டு கலரில் வந்து ரொம்ப மெலிசாக வந்து ஒரு லேஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த லேஸ் வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அந்த பார்டர் மடித்து தைச்சிருக்கோம் பாருங்கள், அது ஓரத்துலேயே வச்சுட்டு நான் தையல் போட்டுடுறேன். பாருங்கள், லேஸ் வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ உள் சைடு நெக்குக்கு வந்து நான் ப்ளவுஸ் கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி பைப்பிங் தைக்கிறதுக்காக ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நெக்கு உள் சைடு நெக்குக்கு வந்து நான் பைப்பிங் தைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் மடிச்சுட்டு பைப்பிங் தைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ உள் சைடில் வந்து பைப்பிங் தைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வெளியில் வந்து அந்த சின்னதாக பாக்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதை அளவு எடுத்துக்கிட்டு சின்னதாக ஒரு லீஃப் மாதிரி வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பேப்பர் கேன்வாஸில். இந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை வந்து நான் ப்ளவுஸ் கிளாத்தில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். கோல்டு கலர் கிராஸ் பீஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிறத வந்து நம்ம அந்த லீஃப் மாதிரி இருக்கிறதுக்கு சுற்றி வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ சென்டரை பார்த்துட்டு நம்ம சென்டரில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். சென்டர் வந்து நான் இந்த மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ பேக் டாட் வந்து பிடிச்சிடலாம். சென்டர் வந்து அந்த ப்ளூ கலர் நம்மளுக்கு ப்ளைனாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்டோனை வந்து நான் பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஸ்டோன் லேஸு. அதை வச்சுட்டு சென்டரில் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி வந்து நம்ம
பார்டருக்கு வெளியில் லேஸ் வச்சு தைச்சிருக்கோம் பாருங்கள், அது பக்கத்தில் வந்து நம்ம ஸ்டோன் லேஸ் வச்சுட்டு தையல் போட்டுடலாம். பாருங்கள், இப்போ நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம். பார்க்கும்போது பாருங்கள் ரொம்ப கிராண்டாகவும் ரொம்ப லுக்காகவும் இருக்குது. ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம பார்டர் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். இது பிகினர்ஸ் கூட வந்து நீங்கள் இந்த டிசைன் வந்து தைக்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு பார்டர் மட்டும் வச்சு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களும் இந்த மாதிரி வந்து தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோங்களை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.